ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்கர்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நீட் 2024 நடந்த ஸ்கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ மேலே ஒரு பெரிய கோபத்தோடு இருக்காங்க. என்னென்னலாம் நடந்திருக்குன்றதை முதல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 3 இயர்ஸாக வந்து நீட் எக்ஸாம் வந்து எழுதிட்டு இருக்காங்க. இது வந்து தேர்ட் அட்டெம்ப்ட். வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் வந்து 400+ மார்க்ஸ் எடுக்கிறாங்க. செகண்ட் அட்டெம்ப்டில் ஒரு 500+ மார்க்ஸ் எடுக்கிறாங்க. இப்போ தேர்ட் அட்டெம்ப்ட் இந்த வாட்டி எழுதியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ ரிலீஸ் பண்ண அஃபிஷியல் ஆன்சர் கீயும் வந்து பார்க்குறாங்க. அவங்களோட OMR ஷீட்டையும் டவுன்லோட் பண்ணி பார்க்குறாங்க. அவங்களோட மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 715 மார்க்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து மார்க்ஸ் கிடைக்குது அவங்க வந்து செக் பண்ணி பார்க்கும்போது. ஆனால் அவங்களுக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறாங்க, ரிசல்ட்டே வந்து அவங்களுக்கு வரலை. அட்மிட் கார்டு வந்து ரிசல்ட் வந்து செக் பண்ணுறாங்க, ரிசல்ட்டே வரலை. மேபி சர்வர் இஷ்யூஸாக இருக்கலாம், லேட்டாக செக் பண்ணால் வரலான்றதையும் பார்க்குறாங்க. திருப்பியும் லேட்டாக செக் பண்ணாலும் ரிசல்ட்ஸே வரலை. அதனால் என்டிஏக்கு வந்து மெயிலும் வந்து அஃபிஷியலாக மெயில் பண்ணி பார்க்குறாங்க. எந்த ஒரு மெயிலுக்குமே பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஒரே ஒரு மெயிலுக்கு மட்டும் ரெஸ்பான்ஸ் வருது. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட OMR வந்து பார்த்தீங்கன்னா டேர் ஆகிருக்கு, அதனால் வந்து உங்களுக்கு நாங்கள் எவால்வேட் பண்ண முடியல, ரிசல்ட்ஸ் வந்து வரலைன்றாங்க. ஆனால் இவங்க வந்து அந்த OMR டவுன்லோட் பண்ணி பார்த்ததில் அதில் எந்த ஒரு டேருமே இல்லை. அந்த OMR இங்கேயுமே வந்து கிழியலை. ஆனால் இவங்க வந்து சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீசன் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இப்போ 715 மார்க்குன்னு இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கவுன்சிலிங்கில் சீட் கிடைக்கும். இன்னொரு பெரிய இஷ்யூஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து OMR டவுன்லோட் பண்ணி பார்த்துருக்காங்க. அவங்களோட மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 610 அரௌண்ட் வந்து 610 to 620 வந்து மார்க்ஸ் வந்து அவங்களுக்கு வருது. ஆனால் வந்து அவங்களோட மார்க் இங்கே இந்த ரிசல்ட்டில் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 104 வந்திருக்கு. 104க்கும் 610க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேஸுமே வந்து கொடுத்துட்றாங்க. ஏதோ வந்து மெட்ராஸ் கோர்ட்டில் வந்து கேஸும் கொடுத்துருக்காங்க. இப்படி இந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து முன் வந்து கொடுத்துட்ருக்காங்க என்டிஏ மேலே. அது அந்த என்டிஏவும் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னவோ பண்ணி அதை ட்விஸ்ட் பண்ண பார்க்குறாங்க. ஆனாலும் வந்து இந்த வாட்டி விடுறதா இல்லை. பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒருத்தர் 2 பேருக்கு நடக்கிற விஷயம் கிடையாது. அது ஒருத்தர் 2 பேருக்கு நடந்தாலுமே தப்பு தான். ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு எஃபர்ட் வந்து போடுறாங்க. இருந்தாலும் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிற எக்ஸாம்லேயும் இப்படி நடக்குதுன்றது தான் ஒரு பெரிய கோபமாக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் மத்தியில். அதனால் இது கண்டிப்பாக எக்ஸாம் நடத்தியே ஆகணுன்ற மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து அவங்க சொல்கிறாங்க. இல்லை எக்ஸாம் நடக்கலனாலும் பரவாயில்ல, ரீகரெக்ஷனாவது பண்ணி ப்ராப்பரான மார்க்ஸை ரிலீஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இது என்ன பண்ணுவாங்க என்டிஏ சைடில் இருந்தும் பார்க்கலாம். ஆனால் என்டிஏ சைட்லேருந்து அவங்க ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எல்லாமே கரெக்டாக தான் நடந்திருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த வகையில் போய் முடிய போகுது, ஏதாவது ஒரு கோர்ட் வந்து தைரியமாக முன் வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது டெசிஷன் வந்து எடுப்பாங்களான்றதையும் நம்ம பார்க்கணும். இது என்னன்றதையும் கண்டிப்பாக இந்த ஒரு மந்த்துக்குள்ளே தெரிஞ்சாதான் இதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணி காலேஜஸ்க்கெலாம் போக முடியும். அதனால் இது எவ்வளோ சீக்கிரம் வந்து முடிவுக்கு வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். அண்ட் வந்து உங்களுக்கு என்ன தோணுது, இந்த ஸ்கேம்லாம் வந்து இது வருஷம் அதிகமாக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்கு. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1-2 பேர் வந்து பாதிக்கப்படுவாங்க, அவங்களும் கேஸ் போடுவாங்க, அது அப்படியே தெரியாமையே போயிடும். ஆனால் இந்த வருஷம் வந்து 1-2 பேர் பாதிக்கப்பட்டிருந்தா அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த வாட்டி பல பேர் பாதிக்கப்படுறதுனால தான் இந்த ஒரு விஷயம் வெளியே வருது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வருதுனால பல பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு. இதுக்கான கன்க்ளூஷன் என்னவா இருக்கலாம், எக்ஸாம் நடந்தால் நல்லா இருக்குமான்றதையும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸும் கொடுத்துட்ருக்கோம். உங்களோட மார்க்ஸுக்கு வந்து என்ன கிடைக்கும், எந்த காலேஜஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம், உங்களோட கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து கைடன்ஸ், ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுப்போம். அது உங்களுக்கு தேவைன்னா ஜஸ்ட் கூகுள் ஃபார்மோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் ஃபில் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம கவுன்சிலிங் ரிலேட்டடான வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை எக்ஸாம் நடந்துச்சுன்னா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது வந்துச்சுன்னா அதை ரிலேட்டடான வீடியோஸும் வந்துகிட்டே இருக்கும். அதனால் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும்னு வச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஆனால் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படுனா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.